என்ன சம்பாதிக்கிறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களை எப்படி அச்சீவ் பண்ணுறது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போனோம்னா ப்ரீவியஸ் வீடியோவில் Adobe Premiere Pro பற்றி பேசினேன். இந்த வீடியோவில் Adobe Premiere Proவில் வந்து எப்படி டக்குன்னு ஷார்ட்கட் கீஸை வந்து யூஸ் பண்ணுறது, Adobe Premiere Proவில் பெஸ்ட் ஷார்ட்கட் கீஸ் என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆகணும், Adobe Premiere Pro யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நான் வந்து நீங்கள் இப்போ சாதாரண ஒர்க் பண்ணுறத விட ஷார்ட்கட் கீஸ் பயன்படுத்தி டக்குன்னு வேலையை முடிக்கிறேன் எப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஷார்ட்கட் ஸ்கேஸ் எல்லாம் ஏன் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க்கு பூரா டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொன்றா இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஷார்ட்கட் ஸ்கேஸ் பயன்படுத்துகிற மூலமாக ஒர்க்கெல்லாம் வேகமாக முடிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் என்னுடைய Adobe Premiere Pro டேஷ்போர்டு. இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணோம்னா ஃபைலில் போய் இம்போர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் Ctrl+I இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட்னு கொடுக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் Ctrl+I அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுடைய வீடியோ ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதோ இம்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரெண்டரிங் எல்லாமே முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் Ctrl+M அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் Ctrl+M ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்துச்சா, Ctrl+M அதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கு Ctrl+I, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு Ctrl+M. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இது வந்து எனக்கு தேவையில்லை, ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது பண்ண ஃபைலை வந்து இங்கே எடுத்து போடுவோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோக்கில் நான் என்ன சொன்னால் ஷார்ட்கட் கீஸ்லாம் சொல்லியிருக்கணும், அதை அந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 1 செகண்ட் நான் திரும்ப சொல்லிடுறேன். இம்போர்ட்டுக்கு வந்து Ctrl+I, எக்ஸ்போர்ட் வந்து Ctrl+M. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி ஒரு நோ காப்பிரைட்ஸ் வீடியோ வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ளே ஆகிருக்கு. இப்போ அடுத்த ஷார்ட், அதாவது மூவ் ஃபார்வேர்ட் போகணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் எல்லுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ எல்லை ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்னு பாருங்கள். ஃபார்வேர்டு பண்ணலாம். இதே இது நீங்கள் ரிவர்ஸ் போகணுன்னு வச்சுன்னா ஜேன்ற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 செகண்ட் நான் திரும்ப சொல்லிடுறேன், இங்கே வச்சுருக்கேன் நான். இப்போ நான் வந்து எல்லுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபார்வேர்டு போகும் பாருங்கள். எல்லுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வேர்டு போகும். அகெயின் பாஸ் பண்ணிவிட்டு ஜேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினா பேக்வேர்டு போகும். இப்போ பாருங்கள், நான் ஜேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், பேக்வேர்டு போகும். பார்த்தீங்களா? பேக்வேர்டு. ஃபார்வேர்ட் பட்டன் எல், பேக்வேர்ட் பட்டனுக்கு ஜே. ஓகேங்களா? இப்போ ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிருக்கு. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நிப்பாட்டன்னு நினச்சின்னா கேன்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிரும், ஃபியூஸ் ஆகிரும். அகெயின் நீங்கள் கேவை ப்ரெஸ் பண்ணேன்னா வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கே ஆர் ஸ்பேஸ் பார், நீங்கள் வீடியோ நிப்பாட்டுறதுக்கு கே யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணுங்கள். அந்த 2 ஆப்ஷனை பயன்படுத்தி வீடியோ நிப்பாட்டலாம், வீடியோவை ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு, அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்எம்க்குனா ஃபார்வேர்டு போகும், ஜேஎம்க்குனா பேக்வேர்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிப் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கீபோர்டில் ரைட் சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த கிளிப் போகும். இது லெஃப்ட் சைடுக்கு ஆரோ கிளிக் பண்ணேன்னா பேக்வேர்டு கிளிப் வரும். இந்த பார்த்தீங்களா, அந்த குதிரை வந்து கண்ணை திறக்குது, கண்ணை மூடுறாப்பில் இருக்கா. இப்போ நான் பேக்வேர்டு ஆரோ ப்ரெஸ் பண்ணுவேன், ஃப்ரண்ட்டும் ஃபார்வேர்டு கண்ணை வந்து திறக்கிறாப்பில் இருக்குது, கண்ணை மூடுது, கண்ணை திறக்குது. இந்த கீபோர்டில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பட்டன் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து வசணும். இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுச்சுன்னா Ctrl+Shift+N இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய்ட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல ஃபைலில் போய்ட்டு ப்ராஜெக்ட்ன்றதை நியூன்றதை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லாமல் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ண நினச்சுன்னா நான் சொல்கிறது வந்து ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஃபைல் கிடையாது, ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிச்சுன்னா Ctrl+Alt+N அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். புரியுதுங்களா? Ctrl+Alt+N ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதுவே உங்களுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணி இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிச்சுன்னா Ctrl+O ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி இந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+Alt+N, ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+O. ஓகேங்களா? தீஸ் ஆர் தி பட்டன்ஸ். அகெயின் நான் இப்போ வந்து வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து வருது. இப்போ இந்த ஸ்க்ரீனை வந்து பெருசு பண்ணணும். இப்போ வந்து எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்க்ரீனாக இருக்குது. நம்ம வந்து மியூசிக் இது பண்ணணும் வச்சுன்னா ஸ்க்ரீனை பெருசு பண்ண வச்சுன்னா ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகும்.
பெருசாக தான் ப்ளஸ் பண்ண இது பண்ணேன்னா பெருசாகும், நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கம்மி பண்ணுச்சுன்னா அகைன் மைனஸ் பட்டன் நமக்கு ஜூம் அவுட் ஆகும். இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஜூம் இன், மைனஸ் ப்ரெஸ் பண்ணால் ஜூம் அவுட். ஓகேங்களா? ப்ளஸ்னால் ஜூம் இன், மைனஸ்னால் ஜூம் அவுட். நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன். அகைன் நீங்கள் இப்போ ஒரு ஃபைலை வந்து இதுக்கு மேலே இம்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணணுமோ அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அடாப் ப்ரீமியர் ப்ரோல பேசிக் ஷார்ட்கட் கீஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் ஷார்ட்கட் கீஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் அடாப் ப்ரீமியர் ப்ரோ பயன்படுத்தி வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நான் வந்து பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ மை சேனல். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.